சரி நான் போயிட்டு வர்றேன் சொல்லிட்டு நிஜமாகவே அந்த சுட்டெரிக்கிற வெயிலில் உண்மை இது நடந்தது உண்மை. அன்றைக்கி காலையில் தான் அந்த ரிப்போர்ட் வாங்கிறதுக்காக நாங்கள் போயிருக்கோம். அன்றைக்கி நடந்த அற்புதம் இது. திரும்பி வரோம், இனிமேல் நீங்கள் வர வேண்டாமா, இனிமேல் நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா நடந்த உண்மைகளை சொல்கிறேன். வீட்டிலேருந்து நான் நடந்து போயிருக்கேன். ரிக்ஷாலையும் போகல, ஆட்டோலேயும் போகல, கார்லேயும் போகல, நடந்து அந்த வெயிலில் அந்த தெருவை கடந்து போயிருக்கேன். ரோடை க்ராஸ் பண்ணேன். தனியாக யாருமே என்னை பிடிச்சிக்கவும் இல்லை. வீல் சேர்லேயும் போகலை. நேராக போய் அந்த ஸ்கூல் வாசல், அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு சரியாக தெரியாது, அந்த காம்பவுண்டு கண்டுபிடிச்சி அங்கே போய் நான் நிற்கிறேன். இப்போ அங்கே போய் என்ட்ரன்ஸில் நின்ன உடனே பிரின்ஸிபல் வாஸ் ஸ்டாண்டிங் அட் த போர்ட்டிகோ. அங்கே நிற்கிறார் அந்த லாபியில். அங்கே நின்றுட்டு அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்றார். நான் அவரை முன்னால் பார்த்ததில்ல, அவர் என்னை முன்னால் பார்த்ததில்ல. எப்படி என்னை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறார், என்னத்துக்கு சொல்கிறார் இவர், எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சரின்னு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார், சுவாமி ஹேஸ் போஸ்டட் யூ, சுவாமி உங்களை வந்து இங்கே போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட்டா? ஒன்றுமே புரியல. நான் என்ன சார் பண்ணணும்னா, என்ன பண்ணணுமா, டீச் பண்ணணும்னு. நானா டீச்சா? நான் வந்து என் வாழ்க்கையில் இன்னுமே நான் கண்டினியூ பண்ணுவேன், டீச் பண்ணுவேன்றதை நான் கனவுல கூட நினைக்கல சாய்ராம். என் நிலமை அப்படி இருந்தது. யாருமே நினைக்க மாட்டாங்க, அதில் நான் எப்படி நினைக்க முடியும்? சரி, நான் பார்த்தேன், இவங்ககிட்டலாம் நான் என்னத்தை சொல்ல முடியும், இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. எனக்கு 4 நாள் டைம் கொடுங்க சார். 4 நாளா? சுவாமி சொன்னார்னா உடனடியாக செஞ்சாகணும், இப்போவே போடுங்க. இப்போவே கிளாஸ் எடுக்கணுமா? கையில் ஒரு சின்ன ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்துன்னு போயிருக்கேன் நான். எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்குறதுக்காகன்னு சொல்லிட்டு, உடனே வா உடனே வான்னு சொன்னதுனால. என்னது அது ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, காலும் புரியலையேன்னு. எந்த கிளாஸ் சார், எங்கே சார் இருக்குன்னு சொன்னால் 2வது மாடியை காமிக்கிறார். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டியூபர் க்ளோசஸ் வந்ததுனால லங்ஸ் 2மே ரொம்ப வீக்கு. அதில் நிறைய கேவிட்டிஸ் உண்டு, பெரிய கேவிட்டிலாம் உண்டு. அதனால் எனக்கு பர்மிஷன் கொடுத்ததே இல்லை. சின்ன வயசுலேயே நான் மாடியெல்லாம் ஏறினவே கூடாது, ஏறினதே இல்லை. இங்கே இப்போ இப்படி கூப்பிடுறாங்க, மாடியில் 2வது மாடி ஏறணும். என்ன பேசுகிறாங்க இவங்ககிட்ட, நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு முழிச்சு நான் அப்படியே நிற்கிறேன். சொல்லவா வேண்டாமா, என்ன சொல்ல, இந்த கதைகள்லாம் சொல்ல முடியுமா நம்மளால், அந்த அளவு தெம்பு இருக்குமா, என்ன செய்ய, சுவாமி பண்ணின உன்னோட லீலை தானே என்று எனக்கு அப்படியே பல்ல கடிச்சு அப்படியே பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய லைவ் ஃபோட்டோகிராஃப் இன்றைக்கி இருக்குது எங்கள் பள்ளியில். அந்த படி ஏறுறதுக்கு முன்னால் அங்கே அவ்வளோ பெருசு, அதில் உட்காந்து இப்படி எழுதுவார். அப்படியே என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார், ஒரு மிஸ்டிவஸ் சிரிப்பு, குறும்புத்தனமான ஒரு சிரிப்பு. நீ பண்ண வேலை தானே, சரி இந்த பாரு, நான் இப்போ யாருக்கிட்டேயுமே சொல்லலை, இப்போ இந்த படியெல்லாம் நான் ஏறப்போகிறேன், உருண்டு விழுந்தேன், உன்னோடைய பொறுப்பு தான், உலகமெல்லாம் என்ன சொல்லுவான்றது அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது, நீ சொன்னதுனால நான் இப்போ மாடி ஏறுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன் சாய்ராம். என் பின்னால் ஒரு வாத்தியாரை வேறு அனுப்பிச்சிட்டாரு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகன்னு. நான் இங்கே வரத்துக்கு முன்னால் ஆந்திரா லயோலா காலேஜில் அங்கே இந்த வீரபிரம்மம் சொன்னேனே, அந்த காலேஜில் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக வேலை சுவாமி போட்டு கொடுத்தார். அது தனி விசித்திரம். 3500 பையங்களுக்கு நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக இருந்திருக்கேன். ஆண் குழந்தைகளுக்கு. ஒரு பெண்ணே அங்கே என்டர் பண்ண முடியாதுன்ற இந்த காலத்தில் என்னை கூப்பிட்ருக்கார் இந்த ஜான் ஃபாதர். என்னை கூப்பிட்டு வீடு கதவை தட்டி கூப்பிட்டு போட்டிருக்கார். அப்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா விஜயவாடாவில் நம்ம எங்கேயும் போகாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் ஒருத்தர்கிட்டேருந்து நீங்கள் வந்து உடனடியாக போய் வேலை ஜாயின் பண்ண சொல்கிறார். எப்படி நான் போய் வேலை ஜாயின் பண்ண முடியும்? நான் எங்கேயுமே அப்ளை பண்ணலை. கதவை தட்டிட்டா வந்து வீட்டில் வேலை கொடுப்பாங்க அப்படின்னெல்லாம் நானாகவே சுவாமி நீ சொன்னபடியெல்லாம் கேட்கணும்னு நீ சொல்கிற. இப்போ பாரு, உடனே போய் ஜாயின் பண்ண, எங்கே போய் நான் ஜாயின் பண்ணுவேன், எங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க கெஞ்சினாங்க அந்த காலேஜில். நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். நீ போய் ஜாயின் பண்ணுன்னு எங்கே ஜாயின் பண்ண சொல்கிற நீ அப்படின்னு கேட்டுட்டு படுத்துட்டு இருக்கும்போதே இப்போ வெளியில் நாக்கிங் அட் த டோர், கதவை தட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டேன் இல்லையா. படத்தை பார்த்துட்டே இப்படி படுத்துட்ருக்கேன். கதவை தட்டி நாங்கள் ஏன்னா அப்போ வந்து இது இல்லை, கரண்ட் இல்லை, பவர் இல்லாததுனால பெல் அடிக்க முடியல. யார் கதை தட்டுறான்னு கதை திறந்தானா ஒரு அட்டெண்டர், ஆந்திரா லயோலா காலேஜ்லேருந்து, பையங்க காலேஜ் அது. அங்கேருந்து வந்து ஒரு சிட்டை எடுத்துன்னு டாக்டர் ஜான், ஃபாதர் ஜான் கூப்பிடுறாரு. உங்களை உடனடியாக வர சொன்னார். என்னை எதுக்கு வர சொன்னார்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உங்களை உடனடியாக வர சொன்னார். எதுக்கு வர சொன்னார்? அந்த ஆந்திரா லயோலா காலேஜ் அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாதே. என்னம்மா அது 100 ஏக்கர் இருக்கிற காலேஜ், இங்கே இந்த ஊரில் யாராவது லயோலா காலேஜ் தெரியாதுன்னு சொல்லுவாங்களான்னு என்னை பார்த்து கேவலமாக பேசிட்டேன். அவன் போயிட்டான்.
என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லி திருப்பி வந்து படுத்துக்கிட்டேன். திரும்பி இது கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா யூஜி ப்ரொஃபஸர் சுரேசன் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து கதை தட்டுறாரு. என்னன்னு கேட்டானா, எங்களுக்கு நாங்கள் அட்டானமஸ் காலேஜ் ஆகிடுச்சு, அதனால யாரோ ஒருத்தர் லீவில் போயிருக்காரு, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் மேடம், தயவுசெய்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியாதா? நீங்கள் ஒரே ஒரு வாரம்தான் அவர் லீவில் போயிருக்காரு, நாங்கள் வந்து வி காண்ட் அஃபோர்ட், ஒரு பீரியட் கூட எங்களால் விட முடியாது, நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்களான்னு வந்து அவர் கெஞ்சிடாரு. என்னடா அதுன்னு இப்போ தானே ஒரு அட்டெண்டர் இருந்தார், யார் ஃபாதர் அனுப்பிச்சிட்டாரா, பிரின்ஸிபல் ஃபாதர் அனுப்பிச்சிட்டாரா, அவர் வந்து பிஜிக்காக அனுப்பியிருப்பார், நான் யூஜிக்கு கேட்குறேன் அப்படின்னு நான் டிகிரிக்காக கேட்குறேன்னு எனக்கு ஒரு நப்பாசை. என்னென்னா, இது வரைக்கும் நான் வந்து டிகிரி காலேஜில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேனே தவிர இது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நான் வந்து பாடம் நடத்தினதில்லை. அப்படி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கும் போது இவர் வந்து என்னடா அது விடமாட்டேங்கிறாருனே அந்த போட்டி போட்டு நான் போய் ஃபாதர்கிட்ட நான் சொல்லிடுறேன், முதல்ல எங்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனவர் 4 நாளைக்கு நான் போகிறதுக்கு போகிறேன் ரூம், அந்த காலேஜுக்குள்ளே நுழையும் போதே ஃபாதர் ஜான் அப்படி உட்காந்துருக்காரு. இப்போ ரெஜிஸ்டரை திறந்து வச்சுட்டு என் பேரையும் எழுதிட்டு, அப்ளிகேஷனே போடல சாய்ராம், எங்கேருந்து அவங்க பேரெல்லாம் வேறு எழுதி வச்சுட்டு அதை சைன் பண்ண சொல்கிறாரு. என்னடா அது இப்படி சைன் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா எதுக்கு அங்கே பிரின்ஸிபலாக இருந்த அம்மா வந்து இங்கே எதுக்காக இங்கே லெக்சரர் போஸ்ட்டுக்கு இந்த அம்மா வந்திருக்கு? இப்படியாக நான் வந்து ஆந்திரா லயோலா காலேஜில் 3500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நான் வந்து அங்கே லெக்சரும் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் லெக்சராகவும் இருந்திருக்கேன், ஸ்டூடெண்ட் கவுன்சிலராகவும் இருந்திருக்கேன். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. பாஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை. இந்த வாத்தியார் என் பின்னாலேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருந்தாரா அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில். மாடி ஏறின உடனே அவர் உள்ளே போயிட்டார். நான் வந்து சுவருக்கு பின்னால் போய் மறைஞ்சிட்டு முகத்தை தொடச்சிடுவோம், ஆக்குவாடாக போய் நிற்க வேண்டாம் முதல் கிளாஸில் பசங்களுக்கு முன்னால் நான் நினச்சேன். இவர் நினச்சிக்கிட்டாரு இந்த பையங்களை பார்த்து நான் பயந்து போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டாரு. அதுக்காகத்தான் நான் இது சொல்ல வந்தேன், ஃபன்னியாக இருந்தது. இவர் வெளியில் வந்து கேட்குறோம், என்ன மேடம் என்னாச்சு என்ன ஒன்றும் இல்லைன்னு. மூஞ்சி தொடச்சா ஒரு சொட்டு வேர்வே இல்லை. இனிமே அதுக்கு ஃபஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, சுவாமி சொல்லிட்டார், செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. உட்காந்தேன், பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் எத்தனையோ காலேஜில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு காலேஜில் கூட 14 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு கிடச்சதில்லை, கொடுக்க மாட்டாங்க. அதே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் வீக். இங்கே 18 மணி நேரம் கொடுத்தாங்க. ஒத்துட்டு 3 தடவை மேலே ஏறுவேன், 3 தடவை கீழே இறங்குவேன். எதுவுமே எனக்கு நடந்ததில்லை. கிளாஸஸ் இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. இங்கே பல அற்புதங்களை வேறு நான் பசங்க ஸ்கூல்னு வரும்போது எனக்கு அந்த அற்புதங்கள்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு 3 நாளாவது நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் இந்த கான்டெக்ஸ்டில். பையங்கள்கிட்டேருந்து நான் நிறைய பாடம், வாழ்க்கைக்கு வேணுங்கிற பாடம் நான் படிச்சுட்டேன். முதல்ல நான் போய் உட்கார்ந்த உடனே ஒரு பையன், இந்த பையன் வந்துட்டு பேர் வினய்குமார். இந்த பையன் ரொம்ப உயரமும் பெருமனுமா பிக் ஸ்டேச்சரோடு இருப்பான். இந்த பையனுக்கு என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியும். இந்த ப்ரைமரி ஸ்கூலில் அவன் இருக்கும்போது அந்த ஜனவரி 11 ஸ்போர்ட்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயிற்சியெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் இவனுக்கு சைக்கிள் ஸ்டண்ட்டு கிடச்சிருக்கு. அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கால் 2ம், அப்போ அவன் சின்ன குழந்தை, பெருவிரல் வலது காலில் பெரிய கட்டை விரலும் அடுத்த விரலும் அவனுக்கு விட்டுப்பட்டுருச்சு. அது எல்லோரும் ரொம்ப மும்மரமாக பயிற்சி அங்கே கோச்சிங் நடந்துகிட்ருக்கும்போது யாரும் கவனிக்கலை, யாரையுமே ஸ்டேடியத்தில் நடக்குது. அப்போ இந்த பையனுக்கு அது 2 கீழே விழுந்துருது. அது ரத்தத்தோடு இருக்கும்போது அது குழந்தை இல்லையா, அந்த ரத்தம் சொட்ட அந்த 2 விரலையும் தூக்கிட்டு வந்து, டீச்சர் என் காலில் விரல் விழுந்துருதுன்னு அவங்க அப்படியே அலறி புடைச்சிட்டு தோளில் போட்டுட்டு ஜிஹெச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க உடனடியாக நீங்கள் சூப்பர் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 மணி நேரம் உட்காந்து வச்சுருந்துருக்காங்க. இவங்க ப்ரே பண்ணிகிட்டே உட்காந்துருந்துருக்காங்க. வெளியே வந்து சொல்லியிருக்காங்க, ஒட்ட மாட்டேங்குதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர்ஸ் ஒட்ட மாட்டேங்குதுன்னு சொன்னால் அந்த விரல் வந்து ஒட்ட மாட்டேங்கிறதான் காலில். இவங்க இப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ, பேரண்ட்ஸுக்கு பதில் சொல்லி ஆகணுமே. எல்லாரும் சைடு ஓட்டிஸ் தான். இப்போ எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டார்ஜிலிங்லேருந்து இருப்பாங்க, இங்கேருந்து சிம்லாலேருந்து இருப்பாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து இருப்பாங்க, பஞ்சாப்லேருந்து இருப்பாங்க, நிறைய ஊர்கள்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் தானே எங்களுக்கு சுவாமிகிட்ட இருந்து குழந்தைகள். என்னடா அது, அத்தனை குழந்தைகளுக்கு நடுவில் இவன் என்ன பண்ணினான்னா, இந்த 2 கால் இவனுக்கு போயிடுது இல்லையா, இந்த 2 விரல். இவங்க அம்மா அப்பாவுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு அந்த டீச்சர் ரொம்ப புழுங்கியிருக்காங்க. இல்லை, நீங்கள் போய் பகவான்கிட்டே சொல்லிடுங்கோ அப்படின்னு இருக்காங்க. பகவான்கிட்ட போய் எப்படி நீ சொல்கிறது? உடனடியாலாம் கதவை தட்டி பகவான் கூப்பிட்டு சொல்ல முடியுமா என்ன? தர்ஷன் டைம் வரைக்கும் அவள் காத்துன்னு இருக்க வேண்டியிருக்கும். அவள் காத்துன்னு இருந்து அப்புறமா சுவாமிகிட்ட சொன்ன. இவங்க ஏதோ தைச்சு மாத்திரம் விட்டுட்டாங்க, அது ஒட்டலை.
சுவாமி சொன்ன வார்த்தை இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையின் ரகசியம். வாழ்க்கை என்பது நீ எதற்காக நீ வந்திருக்கிறாய், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நான் என்ன செய்வேன், நான் சொல்லும்படிக்கு நீ நடந்தால் அத்தனை புரிகிற அளவுக்கு ஒரே லைனில் சொல்லிட்டார். அவனுக்கு இப்போ கால் போக வேண்டிய வேலைன்னு சொல்லிட்டார். ஒட்ட வேண்டாம், அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம்ட்டார். யாராக இருந்தாலுமே அவளுக்கு ஒரு நப்பாசை இருக்கும் இல்லையோ, குழந்தை வளர்ந்ததுக்கப்புறமா விரல் இல்லைன்னா எப்படி இருக்கும், அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்குமோன்னு தானே நம்மளாம் பயப்படுவோம். இப்போ பேரண்ட்ஸும் சுவாமி சொன்னான்னா அது என்னன்னு புரியலனாலும் அப்படித்தான் நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு அவனுடைய கர்மா இருந்திருக்கு. கால் போக வேண்டிய வேளையில் விரலை மாத்திரம் இவர் வெட்டி எடுத்திருக்கார். அதனால் அது அப்படியே அந்த அங்கஹீனம் இருக்கட்டும்ன்ற சொல்லியிருக்காருன்றது அப்புறமா தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் இதில் இன்னொரு பாடமும் நான் கற்றுட்டேன். என்னென்னா, அம்மா அப்பாவும் பேசாமல் விட்டுட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. இவன் என் கிளாஸுக்கு வரும்போது அவ்வளோ பெருசாக இருக்கான் இல்லையா, மாடிக்கு நிறைய தடவை ஏறி இறங்குவான். அவனுக்கு எதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாளைக்கு, ஏண்டா நீ எத்தனை தடவை மேலே ஏறி இறங்குற, உனக்கு அந்த 2 விரல் இல்லையா, கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாலே மற்ற குழந்தைங்கள்லாம் சேர்ந்து சொல்லுது, ஐயோ இவன் பாஸ்கெட் பால் சாம்பியன், எங்கள் டீம் லீடர் அவன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எந்த லாஜிக்கில் வரும்னு சொல்லிட்டு. பாஸ்கெட் பால் சாம்பியன்னு சொன்னான்னா 10 விரலும் அழுத்தி மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து துள்ளினா தானே அந்த இதில் போட முடியும், கூட இல்லை இந்த பந்தை போட முடியும். அப்போது இதுலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நீ உன்னுடைய தீவினையை அனுபவிச்சே ஆக வேண்டும், உண்மைதான். ஆனால் இறைவனுடைய அருள் என்பது உனக்கு ஒன்று இருந்தால், நான் சொல்லும்படி நீ நடந்தால், கடமைப்படி நீ வாழ்க்கையை நடத்தினால், நான் அந்த குறையை உனக்கு தெரியாத அளவுக்கு நிறைவாக ஆக்கி விடுவேன். காலை கொடுத்துருவான்ற அவசியம் இல்லை, விரலை கொடுக்கலையே, விரலை ஒட்டலையே. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன இன்சிடெண்ட்லேருந்தும் இன்னொரு பையன் என்னாச்சுன்னா, கோபால்னு சொல்லிட்டு, இது நம்ம இன்ஸ்டியூட் பையன்தான், நம்ம இன்ஸ்டியூட் பையன். இது 1980s நடந்தது. இந்த கோபால் இன்சிடெண்ட்டை நான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த கோபால்ன்ற பையனுக்கு இந்த ஆஸ்மாட்டிக் பேஷண்ட் அவன். அவனால் பேசவே முடியாமல் ஆயிடுவானா, ஃபீவர் வந்துடுமா, மூச்சு விட முடியாமல் ஆகிடுவான். அதனால் 2-3 மாதம் எல்லாம் அப்படியே படுக்கையில் போயிடுவானான். இந்த மாதிரி இருக்கும்போது பிஎஸ்சி நம்ம காலேஜில் படிச்சிருக்கான் அவன். அப்போ அஃபிலியேஷன் கிடையாது நமக்கு இன்ஸ்டியூட்டுக்கு. அதனால் கர்நாடகா யூனிவர்சிட்டி பெங்களூர் போய் தான் பரீட்சை எழுதணுமா. அந்த மாதிரி இருந்த நாளில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 2 மாதம் இவன் படுக்கையில் படுத்திருந்திருக்கான். அதனால் இவனுக்கு ஹால் டிக்கெட்டு வரல. இவன் பரீட்சை எழுதுறதுக்காக போகணும். அப்போது இவனுக்கு எல்லாரும் சுவாமி பாதத்தில் வச்சு தானே கொடுப்பாங்க. கொடுத்து சுவாமி பாத நமஸ்காரம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைகளை இது பெங்களூருக்கு அனுப்புவார். எல்லா குழந்தைகளையும் கூட்டின்னு போய் உட்காத்தியாச்சு. இவனை ஒரு தூணில் சாய வச்சு உட்காத்திட்டாங்க. இவனுக்கு ஹால் டிக்கெட் வரலன்ற விஷயம் இவனுக்கு தெரியும். ஐயோ சுவாமிகிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கான். எல்லாருக்கும் பாத நமஸ்காரம் கொடுத்ததுக்கப்புறம் இவனை இப்படி பார்த்துருக்கார் சுவாமி. நீ பாத நமஸ்காரம் எடுத்துக்கோணும். அப்போ சொல்லிடலாம் நம்ம, சுவாமி எனக்கு இப்போ ஹால் டிக்கெட் வரல சுவாமி சொல்லிடலாம்னு இவன் நினச்சிருக்கான். அப்போது அதுக்குள்ளே சுவாமி பாத நமஸ்காரம் கொடுத்தோடனே அப்படியே திரும்பி போயிட்டாரான். ஐயோ என்னால் சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லாமல் போயிடுது சார் சொல்லிட்டு வார்டன்கிட்ட போய் அழுதுருக்கான். நீங்கள் எப்படியாவது சொல்லிவிடுங்கோ சுவாமிகிட்டேன்னு சொல்லணும். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தைரியத்தை அப்படியே எடுத்துட்டு, சுவாமி எல்லா குழந்தைகளையும் நீ பெங்களூர் கூட்டின்னு போய்டு அப்படின்ட்டு இருக்கார். சுவாமி நல்லா படிக்க வச்சு கூட்டின்னு போய்டுன்னு. சுவாமி இந்த பையன் அந்த பையனையும் தான் சேர்த்து கூட்டின்னு போ அப்படின்னு இருக்கார். ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்கார். சேர்த்து கூட்டின்னு போன்னு சொன்னாரே தவிர ஹால் டிக்கெட்டை பற்றி அவர் அவர்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி சொன்னார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க எப்படி ஒரு பக்தியோடு இருந்திருக்காங்கன்னா, ஆமாம் ஹால் டிக்கெட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்கன்றது ஒரு டிகிரி பையனுக்கா தெரியாது. நான் எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுன்னு போகணும் தானே மற்ற பசங்க நினைப்பாங்க. சுவாமிகிட்ட இருக்க பையங்க அப்படி கிடையாது. காரணமே அதை தெரியணுன்ற அவசியம் இல்லை. சுவாமி சொல்லிட்டார், நான் போய் தான் ஆகணும். படிச்சிருக்கான். முதல் நாள் ராத்திரி உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். மறுநாளைக்கு போயிட்டான். எல்லாரோடையும் பஸ்ஸில் போயிட்டான். அங்கே போய் இறங்கியாச்சு. வரிசையில் எல்லோரும் உள்ளே நின்று உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க. ஹால் டிக்கெட் ஒவ்வொருத்தையாக கேட்டுருக்காரு அந்த செக் பண்ணுறவர். கேட்கும்போது இவனோட டேர்ன் வரும்போது என்கிட்ட இல்லைன்னு இருக்கான். உடனே நீ வெளியில் போ அப்படின்னு இருக்கார். அப்போ கூட உன்னால் தானே நம்பி வந்தேனே, நான் இப்படி மோசம் போயிட்டேனே, அந்த மாதிரி வார்த்தைகள் உண்மையான டிவோட்டிஸ் வாயில் வரவே வராது. குழந்தைகளுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்க முடியுமா?
என்னை இப்படி ஏமாத்திட்டியே, என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கானோ, நீ போக சொன்ன சுவாமி, நான் போனேன். படிக்க சொன்ன சுவாமி, நான் படித்தேன். இப்போது நான் இங்கே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் உட்காந்துருக்கேன். அவங்க முடித்த வரைக்கும் நான் பாட்டு உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். அங்கே அப்படியே மரத்தடியில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி உட்காந்துருக்கான். 20 நிமிஷம் ஆயிருக்கு இவங்கெல்லாம் போய். அப்போ வாசல்லேருந்து கோபால் கோபால் கோபால்னு ஒருத்த கத்தின்ண்டே வரான். யாருடான்னு பார்த்தா இவன் என்னோட ஹால் டிக்கெட்டை கொண்டு கொடுக்குறான். கொடுத்த உடனே இவனுக்கு யார் என்னான்னு கூட தெரியல. அதை வாங்கி வேகமாக ஓடி இருக்கான். ஏன்னா 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா உள்ளே விட மாட்டாங்கன்னு தெரியும் இவனுக்கு. அதுக்குள்ளே ஓடி போயிடுவோமேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். காமிச்ச உடனே அவங்கள உள்ளே விட்டுட்டாங்க. போய் பரீட்சை எழுதிட்டான். சாயங்காலம் இங்கே வந்தாச்சு. எப்படி எழுதியிருக்கேன்னு ஒரு குழந்தையா பகவான் கேட்டுகிட்டே இருக்கிறச்சு. அப்போது ஒரு பையனாக சொல்லியிருந்திருக்கான், நன்னா எழுதியிருக்கேன் சுவாமி, ரொம்ப நன்னா எழுதினேன் சுவாமி அப்படின்னு அவன் சொல்லும்போது இவனை கேட்டவொடனே இவன் ரொம்ப நன்னா எழுதினேன் சுவாமி அப்படின்னு இருக்கான். இவன் என்னமோ நீ அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி பெரிய கேஸ்டர் ஆயில் ஃபேஸை வச்சுண்டு அப்படி உட்காந்துருந்த நேற்றுக்கு இன்றைக்கி இப்படி சொல்கிறையன்னதும், இல்லை சுவாமி அவன் நம் இந்த அட்டெண்டர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அட்டெண்டர் வந்து 20 நிமிஷம் கழித்து எனக்கு ஹால் டிக்கெட் கொண்டு கொடுத்தான் சுவாமி. அப்போ சுவாமி வாயிலேருந்தே வருது, அது அட்டெண்டர், யூனிவர்சிட்டி அட்டெண்டர் இல்லை, யுனிவர்சல் லார்ட் அப்படின்னு சுவாமியே வாயில் சொன்னார். பகவான் வந்து என்ன வேணா செய்வார், சொன்ன படிக்கு நீ செய். இது நடக்குமா இது நடக்குமான்னு சந்தேகப்பட்டேன்னா அப்படியே இந்த பண்டிட்டு வந்து தண்ணியில் ஓனார்னு சொல்லுவேன், அப்படி போயிட வேண்டியதுதான் நீ வாழ்க்கையில். சொன்னாரா, அது நம்ம லாஜிக்கு புரியாது. உனக்கு தெரியாது என்பதை நீ உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் சொல்கிறத நம்ம கேட்டானால் அதுவும் நம் நன்மைக்காகத்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சு நம்ம நடந்தோன்னு சொன்னான்னா சத்தியமாக வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே முன்னால் வந்துடுவோன்றது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று சேவையிலேயே நடந்தது. இன்னும் ஒன்று சொல்கிறேன். இவர் நான் மதுரையில் இருக்கும்போது தான், இந்த ஹார்வி நகர் வீட்டில் இருக்கும்போது தான் நடந்தது. தூத்துக்குடிக்கு மாற்றல் ஆகிடுது எங்களுக்கு. அப்போது பேப்பரில் வந்தது. எப்படி பேப்பரில் வந்ததுன்னு சொன்னான்னா, 21 ஜெயிலுக்கு என்னை பார்வையாளர்னு போட்டிருந்தாங்க. பார்வையாளர்னால் விசிட்டர் மாதிரி, இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? தமிழ்நாட்டில் 3 வருஷத்துக்கு பேப்பரில் வந்திருக்கு. ஐயோ, இந்த மாதிரி ஏடா கூடமாக ஏதாவது நடந்ததுன்னா, புரியாதது நடந்தால் சத்தியமாக இது பகவான் தான் பண்ணுறார். அது ஏன்னு கேட்குறதுக்கு நமக்கு அருகதை இல்லை அப்படின்ற அளவுக்கு மட்டும் எனக்கு தெரியும். நான் இன்றைக்கி தூத்துக்குடி போயிட்டுருக்கேன், எனக்கும் ஜெயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இதில் இப்போ வந்து ஒரு பெண்ணை போட்டுறதே இல்லையா யாருமே கவர்மெண்ட்டில். யார் போட்டான்றது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் அது விரும்பவும் இல்லை. ஏன்னா எனக்கு சுவாமி தான் இதெல்லாம் பண்ணுவான்றது எனக்கு என்னன்னா தெரியும். மற்ற பாலிட்டிஷியன்ஸ் போட்டி போடுற ஒரு போஸ்ட் இது, ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு. நான் அதை எப்படி பண்ணினேன்னா, சொல்லிட்டார், அதனால் அவர் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒன்று அவளுக்கு மெசேஜ் கொடுத்தாகணும், அந்த அளவு தான் எனக்கு, நான் அதை பண்ணிடணும் அப்படின்னு மனசில் நினச்சிருந்தேன். அந்த சமயத்தில் மதுரை பிரிசன் வந்து ரொம்ப பெரிய பிரிசன். அதில் 2000 கான்விக்ட்ஸ் இருந்தால் கைதிகள் அன்னைக்கு. அப்போது அந்த டிஐஜி வந்து ராமன் அப்படிங்கிறவர் ஊட்டியில் இருந்தார். ஊட்டிக்காரர் படுகா. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவள் குடும்பம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அந்த வீடு பக்கத்தில் இருக்கும்போது, ஆர்வி நகரில் இருக்கும்போது, அவர் எப்போவுமே சொல்லுவார், நீங்கள் வந்து எங்கள் வண்டியில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவார். எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன்லாம் இருக்கும், இவன் கொலகாரங்கள்லாம் வந்த வண்டி, எனக்கு இவங்க கொடுக்குற வண்டி எனக்கு வேண்டாம், என் வண்டியிலே போகலான்ற எண்ணம் எனக்கு என் மனசில் எப்போவுமே இருக்கும். தூத்துக்குடியிலேருந்து என்றைக்காவது இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தேன், சொல்லிட்டு வந்தால் என்ன இன்ஸ்பெக்ஷன் இவங்க எல்லாத்தையும் மாற்றிடுவாங்களே. அப்போ சுவாமிக்கு பிடிக்காதே அது. நம்ம உண்மையாக நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் வரும்போது நான் சொல்லுவேன், என்ன மேடம் நீங்கள் சொல்லாமல் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு. வாசலில் வரும்போதே இந்த சிசி கேமராவில் பார்த்துட்டு 2 கன் மேனை எனக்கு அனுப்பிச்சுடுவார். எதுக்காக நீங்கள் தனியாக வந்தீங்க, ரொம்ப ஆபத்து மேடம் இவங்களெல்லாம் வந்து பார்க்குறது அப்படின்னும் போது சொல்லுவேன், இல்லை சார், நான் வந்து இங்கே ஏதோ ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன், அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லுவேன். அந்த 2 கன்மேனோட தான் என்னை உள்ளே அனுப்புவாங்க. ஒவ்வொரு இடமா போய் நான் பார்த்துட்டு எப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கும்னு சொன்னான்னா, இந்த மாதிரி கைதிகளுக்கு வாரத்தில் ஒரு தடவை எண்ணெய் கொடுத்து தலை தேய்ச்சிக்கிறாங்களா, அதுக்கு எண்ணெய் கொடுக்கப்படுறதா, சாப்பாடு சரியான அளவில் கொடுக்குறாங்களா, நல்ல குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் அந்த ரூம் இவனுக்கு லிவிங் கண்டிஷனில் தான் இருக்கா, இவ்வளவெல்லாம் கேள்விகள் இருக்கும். அதில் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் எழுதி நான் வந்து ஐஜிக்கு அனுப்பி ஆகணும்.